ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமா அஃபிஷியல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட லாஸ்ட் வீடியோ வாஸ்து பூஜை வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் பால் காய்ச்சற ஃபங்க்ஷன் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் பிளான் பண்ணது 4:30 to 6 o'clock பிரம்ம முகூர்த்தத்திலே நாங்கள் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணோம். பட் ஐயர் வர லேட் ஆயிடுச்சு. அதனால் நாங்களே அடுப்புக்கு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலான்னு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங் கிளைமேட் பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இப்படி தான் இருக்கும், நல்லா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும். இப்போ ஐயர் இப்போ தான் வந்தார். பிரம்ம முகூர்த்தம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஐயர் வந்தாங்க. வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புது வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு சில விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே ஒரு 5 சுமங்கலி பெண்கள் கையில் கொடுத்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. என்னென்ன அப்படின்னா, ஒன்று காமாட்சி விளக்கு, ஒன்று கலசம், இன்னொன்று பூ பழம் அந்த மாதிரி இது. அப்புறம் நாங்கள் இங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க இஸ்கான் கோவிலில் இருக்க நரசிம்மரோட அந்த இது எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த நரசிம்மர், குட்டி நரசிம்மரையும் நாங்கள் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக போகிறோம். அந்த நரசிம்மர் கோவிலில் வச்சு பூஜை பண்ணுற நரசிம்மர் இப்போ எங்களுக்காக அவங்க நரசிம்மர் இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரையும் நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக போகிறோம். இப்போ நாங்கள் பின்னாடி எல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே முன்னாடி எங்கள் அத்தை மாமா ஐயர் வச்சு எல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நிலைக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் மாமா கையில் இருக்கிறதா நரசிம்மர் அங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதான் குட்டி நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர். இப்போ நிலைக்கு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்போதுமே நார்மலாக நம்ம புது வீட்டுக்கு போகும்போது இதெல்லாம் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு மகாலட்சுமி பெண்கள் சுமங்கலி பெண்கள் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. நம்ம நம்மளோட புது வீட்டில் எப்போதுமே மகாலட்சுமி நிலச்சி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. இப்போ நம்ம கதவை தட்டி லக்ஷ்மியை நம்ம பர்மிஷன் கேட்குறோம், உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம அவங்கக்கிட்ட கதவை தட்டி நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம். கீழே படியில் நிலையில் அரிசி வச்சுருப்பாங்க, அதை தட்டிட்டு நம்ம உள்ளே போகணும். உள்ளே போய் நம்ம எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு அந்த கோமாதா ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, இது மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு இருக்கிறனால நம்ம மாடை இங்கே எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் கோமாதா காமதேனுவையும் நாங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்டாச்சு மூலமாக நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போயிருந்தோம். கீழே கடைக்கு மாடு உள்ளே வந்திருந்தது. பட் மேலே உள்ளே கூட்டிகிட்டு வர முடியாது இல்லைங்களா, அதனால் நாங்கள் கோமாதா ஸ்டாச்சு மூலமாக நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போயிருந்தோம். நிலையிலே நிறைய பூஜை பண்ணியிருந்தாங்க. இந்த ஐயர் ரொம்ப எல்லாமே ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணினாங்க. ரொம்ப அவசரமாக வந்தது லேட்டு தான், ஆனால் ரொம்ப பொறுமையாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி நிதானமாக பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் அந்த 3 வீட்லேயுமே 3 ஃப்ளோர்லேயுமே அந்த பூஜை ரூமில் ஒரு சாமி படம் வச்சுருந்தோம். பட் பூஜை நடந்தது ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான். இப்போ எடுத்துகிட்டு வந்த அந்த விளக்கு இது எல்லாமே அங்கே வைக்க சொல்லியிருந்தாங்க. இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு பூஜை முடிச்சுட்டு மறுபடியும் அதை கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பூஜை பண்ணாங்க. இப்போ கிச்சனுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு விளக்கு, மஞ்சள் குங்குமம், பழம், பூ எல்லாமே அந்த கலசம் இது எல்லாமே நாங்கள் இப்போ இங்கே வச்சுருக்கோம். இன்னும் நாங்கள் பால் காய்ச்சவே இல்லை. நாங்கள் பிளான் பண்ணது 6 o'clock எல்லாம் முடிச்சிடணும்னு பிளான் பண்ணது. பட் லேட் ஆயிடுச்சு. நாங்கள் லேட் பண்ணல, ஐயர் வர லேட் ஆகிட்டார். மற்றபடி நாங்கள் 4:30 வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். அவர் வர லேட் ஆகிட்டனால சரி நாங்களே பால் காய்ச்சிடலாமான்னு பிளான் பண்ணி தான் எல்லாம் பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சிட்டு இருந்தோம். பட் அவரே வந்துட்டார். இப்போ அந்த பால் காய்ச்சற பாத்திரத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சிட்ருக்கோம். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த காமாட்சி விளக்கு எரிஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அந்த அக்னியை தொட்டு அடுப்பில் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதாவது அடுப்பில் வைக்கணும் நம்ம கையால் அப்படி வைக்கணும். ஏன்னா அக்னி மகாலட்சுமி கையில் மட்டும்தான் இருக்குது. அதான் நான் தான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சுமங்கலி பெண்கள் மகாலட்சுமிக்கு சமம்னு. அதனால் அக்னி கிருஷ்ணர் கையிலையோ இல்லை விஷ்ணு கையிலையோ எந்த ஒரு ஆண் பகவான் கையில் இல்லை, மகாலட்சுமி கையில் மட்டும்தான் அக்னி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்னியை தொட்டு அடுப்பில் வைக்க சொல்கிறாங்க.
இப்போ அந்த 5 பேருமே சேர்ந்து அந்த பால் பாத்திரத்தை வந்து அடுப்பில் வைக்க சொன்னாங்க. வச்சுட்டு நம்ம வந்து தனியாக வந்து அதை வந்து லைட்ரு வச்சோ இது பண்ணி பற்ற வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த விளக்குல இருந்து தான் வந்து பற்ற வைக்க சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த ஐயர் வந்து இஸ்கான்லேருந்து வந்திருந்தாங்க. எங்களுக்கு ரெகுலராக என்ன பூஜைனாலுமே இவங்க தான் வருவாங்க. இப்போ வந்து இந்த பால் கூட வந்து இவர் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. 5 சுமங்கலி பெண்களையுமே கொஞ்சம் கொஞ்சமாக விட சொல்லியிருந்தாங்க. எல்லாரையுமே ஒரே டைமில் ஊற்றாமல் 5 பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சர்க்கரை போடும்போதும் 5 பேர் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒன்னொன்றுக்குமே வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னார். நம்ம வந்து என்னன்னே தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணுறதை விட அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா. அவர் ஒன்னொன்றையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த பூஜை எங்களுக்கு. நம்ம நார்மலாக எப்போதுமே ஏனோ தானோன்னு ஏதோ பால் காய்ச்சணும் அப்படின்னு இல்லாமல் அதோட வந்து அர்த்தங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அந்த சம்பிரதாயமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். என்னென்னா எங்களுக்கு காலையிலே வந்து இது லேட் ஆகிட்டனால எல்லா விஷயமுமே எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே போணுச்சு. நாங்கள் வந்து இன்விடேஷனில் எல்லா இதுலேயுமே பிளான் பண்ணது 4:30 to 6 o'clock அந்த மாதிரி தான். அதுக்கேற்ற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம். பட் எல்லாமே டிலே ஆகிட்டே போயிருந்தது. பட் மற்றது டிலே ஆனாலும் ஓகே. பட் நம்ம வந்து பண்ணக்கூடிய பூஜை முக்கியம் இல்லைங்களா. அதனால் பூஜை நல்லபடியாக முடிஞ்சால் ஓகேன்னு நாங்கள் வந்து மெயினாக வந்து இந்த சைடு ஃபுல்லாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பாத்திரத்தில் வந்து பாத்திரம் நிறைய வந்து தண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போதும் அந்த தண்ணி வந்து நிறைய கூட பெண்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த நிறைய பாத்திரத்தில் நிறைய தண்ணி வச்சுருக்கோம். சாரி கொஞ்சம் வாய் கொளருது. இப்போ அதுக்கும் வந்து நாங்கள் இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி பண்ணுறோம். विश्वक्षेणाय नमः विश्वंभराय नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् ओम श्री 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 ओम श्री ओम शिवश्राय पटे हेते गन्धपुष्पे ओम सिंहाधारशक्तिये नमः अनन्ताय नमः कूर्माय नमः ओम कूर्माय नमः इमं मे गंगे वरुणेभ्यो नमो नमः ओम शिं दधिप्राणो अकारेशं जश्नो रश्वस्य वाजिनः सुरभीनो मुखाकृत्थानमायुंसे तादेशते இங்கே பால் காய்ச்சிற இடத்துலேயே ரொம்ப நேரமாக பூஜை நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அந்த ஓமம் வளர்ப்பாங்கள அங்கேயே போனாங்க. இங்கேயும் வந்து ரொம்ப நேரமாக பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேயும் பண்ணாங்க. அப்புறம் ஹாலில் பூஜை ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் பூஜை பண்ணாங்க. இப்போ வந்து அந்த மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருந்தாங்களா, அங்கே வந்து பூ எல்லாத்தையும் போட சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் இப்போ போட்டுட்டு அந்த தண்ணிக்கும் பாலுக்கும் வந்து பூஜை பண்ண சொல்லியிருக்காங்க. எங்கள் அத்தை பண்ணிகிட்ருக்காங்க இப்போது.
வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா நான் வீடியோ எடுக்கலை. நான் வந்து அங்கேயும் இங்கேயும் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தனால நான் ஃபோனை பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் அங்கே ஒரு குட்டி பொண்ணு இருந்தால் அவள்கிட்ட கொடுத்து எடுக்க சொல்லியிருந்தேன். அதனால் அவள் ஹைட்டுக்கு எப்படியோ அந்த மாதிரி தான் எடுத்துருக்கா. அதனால் வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பால் பொங்கிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கரை போடுறோம். எங்கள் அத்தை வந்து தெரியாமல் வீட்டில் பண்ணுற மாதிரி பழக்க தோசத்தில் பொங்குன உடனே சிம்மில் வச்சுட்டாங்க. அப்புறமா தான் பொங்கி கீழே விழணும்னு சொல்லிட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சோம். இப்போ ஃபைனலாக இங்கே வந்து பூஜை முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே இப்போ வந்து அந்த பூஜை ரூம் கிட்ட இங்கே வந்து அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வச்சோம்ல பார்த்தீங்களா, அங்கே பூஜை பண்ணிகிட்ருக்கோம். பூஜை ரூம் வந்து இந்த மாதிரி குட்டியாக தான் பண்ணியிருந்தாங்க, கபோர்ட் மாதிரி வச்சு. ரொம்ப பெருசாக இல்லை பூஜை ரூமு, பட் குட்டியாக நீட்டாக இருந்தது. सर्वांतर्यामिनी देवा सर्वबीजं हिदं असमर्पयामि रकमटो ரெண்டு பேரும் போடுறோம் फ्लावर வெஜிடபிள் துளசி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. லக்ஷ்மி நரசிம்மர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சூரிய பகவானுக்கும் துளசி மகாராணிக்கும் இப்போ பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஃபைனலாக வந்து கீழே கடைக்கு வந்து பசுமாடும் கன்றும் வந்து இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இது வந்து உள்ள வரைக்குமே வந்து நாங்கள் பசுமாடை கூட்டிகிட்டு வந்தோம். உள்ளே வந்தது டைல்ஸில் வழுக்கும்னு சொல்லிட்டு கீழே வந்து சாக்கு ஜமுக்காலம் இது எல்லாமே மாற்றி மாற்றி போட்டு உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஹோமகுண்டத்தை வந்து 3 டைம் வந்து வளைச்சி வந்தது. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து சந்தேகத்தில் தான் இருந்தோம், டைல்ஸில் வழுக்கும், சில புது மாடு வந்து பழக்கம் இல்லைன்னா உள்ளே வராது. பட் வந்து அது வந்து கிராமத்துலன்னா உள்ளே வரும், இங்கே சிட்டி சைடு பழக்கம் இல்லாதனால உள்ளே வராதுன்னு நினச்சோம். பட் வந்து உள்ளே வந்துடுது, எங்களோட புண்ணியம்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து ஒரு 3 டைம் வந்து ஹோமகுண்டத்தை வந்து சுற்றி வந்தது. இப்போ வந்து பொட்டு வச்சிட்ருக்கோம். கோபூஜை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. இன்னொன்று என்னென்னா, இந்த ஐயர் உடம்பு ஃபுல்லாக டேட்டு போட்டிருந்தாரு. என்னென்னா ஃபுல்லாக ராதாகிருஷ்ணா, நெஞ்சு ஃபுல்லாக ராதாகிருஷ்ணாவோட டேட்டு வந்து ரொம்ப அழகாக போட்டிருந்தாரு. அப்புறம் கழுத்து கை ஃபுல்லாக பாம்பு அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேட்டு ஃபுல்லாக போட்டிருந்தாரு அவர். வந்த ஐயர்லேயே அவருக்கு மட்டும்தான் தமிழ் தெரியும், அதனால் ஃபுல்லாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தார். இவருக்கு ஹெல்ப்பராக 2 பேர் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு தமிழ் தெரியாது, அதனால் இவர் மட்டும்தான் தமிழ் பேசுவார். அதனால் நாங்கள் எல்லாம் என்ன இது சொன்னாலும் இவர் பின்னாடியே தான் தெரியும், ஏன்னா அவங்க சொல்கிறது எங்களுக்கு புரியாதா, அதனால் இவங்க பின்னாடி தான் நாங்கள் தெரிஞ்சோம். ஃபைனலாக இப்போ வந்து கோபூஜை முடிச்சுட்டு கோமாதா வந்து உள்ளே வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணது. பூஜை வந்து ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக முடிஞ்சிச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்தது எங்களுக்கு. லேட்டாக பண்ணாலுமே வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப திருப்தியாக எங்களுக்கு முடிஞ்சிச்சு. பூஜை முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து இங்கே கீழே வந்து கீர்த்தன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கீர்த்தன்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமு அதுக்கு போயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.